संध्या स्नानं जपो होमं देवदानाञ्च पूजनम् आदित्यं वैश्वदेवञ्च षट्कर्माणि दिने दिने. இது ஒரு பிரமாணம். இந்த ஸ்லோகத்தாலே தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் யாது என்றால், சந்தியாவந்தனம் அப்படிங்கிறது பிராமணர்களுக்கு மிகவும் முக்கியமாக செய்யப்பட வேண்டிய ஒரு கர்மா. சந்தியா அப்படின்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? சந்தியான்னு சொன்ன உடனே சாயங்காலம்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிடும். சந்தியா என்னால் சாயங்காலம் அப்படிங்கிறது அர்த்தம் அல்ல. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். சந்தியா அப்படின்னு சொன்னால் அதுக்கு 3 விதமான பொருள்கள் சொல்லுகிறார்கள். சந்தியான்னு சொன்னால் அது காலத்தை குறிக்கிறது. அதுக்கப்புறம் உபாசிக்கப்படுகிற தேவதையை குறிக்கிறது. அதுக்கப்புறம் உபாசனத்தை குறிக்கிறது. ஆக 3 பொருள்கள். சந்தியான்னு சொன்னால் காலம் என்று பொருள். அது சாயங்காலம்ங்கிறதெல்லாம் நம்மளா என்ன சந்தியான்னு சொன்னால் சாயந்தரம்னு வச்சுருக்கோம். சந்தியா அப்படின்னு சொன்னால் காலம், அதுக்கப்புறம் தேவதை, அதற்கப்புறம் உபாசனம். ஆக 3ஐயும் சொல்லக்கூடியது தான் சந்தியா வந்தனம். வந்தனம்னா அவர்களை தொழுவது. சந்தியான்னு சொல்லிட்டா உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? எப்பெல்லாம் சூரியன் உதிக்கவில்லைன்னா உதிப்பதற்கு முன்பாக அர்த்தம். அதுக்கப்புறம் நட்சத்திரங்கள் தெரியவில்லையோ, கண்களுக்கு நட்சத்திரங்கள் தெரியாதோ இல்லையோ, அப்ப சூரியன் உதிப்பதற்கு முன்பாகனா காலங்கார்த்தாலைன்னு சொன்னால் அது விடிய கார்த்தாலையில சூரிய உதயம் ஆகி கொண்டிருக்கிற பொழுதே செய்யப்பட வேண்டியது. காயத்ரி ஜபத்தை ஜபிக்க வேண்டியது. அதே போல நட்சத்திரங்கள் வருவதற்கு முன்பாகன்னு சொன்னால் இந்த காலம் பகல் பொழுதுக்கும் இரவு பொழுதுக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட காலம். அந்த இடைப்பட்ட காலம் அப்ப நட்சத்திரங்கள் வராது இல்லையோ, அப்ப நட்சத்திரங்கள் வராதுன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாது. அப்ப அந்த காலத்திலே பண்ணப்படுவது. அதே போல மாத்தியானிகம் அப்படின்னு சொல்லப்படுகிற உச்சி வேளையிலே பண்ணுவது. ஆக இந்த 3 காலத்துல பண்றதைத்தான் சந்தியாவந்தனம் அப்படின்னு சொல்றோம். சந்தியானா என்ன? காலத்தை குறிக்கிறது. சந்தியான்னு சொல்லப்படுகிற தேவதையை குறிக்கிறது. உபாசனத்தை குறிக்கிறது. இதுதான் முக்கியம். இப்ப கீழே சொல்லப்பட்டதான ஸ்லோகத்தினுடைய பொருள் என்னன்னு பார்க்கணும் இல்லையோ. இப்படி ரிஷிகள்லாம் யாக்ஞவல்கியர் சொல்லும் போது அது ஒரு காலத்தை குறிக்கிறது என்று சொல்லுகின்றார். அதே போல அத்ரி, இந்த மாதிரி ரிஷிகள் எல்லாம், பராசரர், இவர்கள் எல்லாம் சொல்ற போது எப்படி சொல்றாங்க? ஏன்னா சந்தியா முதல்ல, அதுக்கப்புறம் ஸ்நானம் ரெண்டாவது. அப்ப தேவதை உபாசனம் பண்ண வேண்டும். அதுக்கப்புறம் ஸ்நானம் என்பது வேண்டும், அதாவது குளிப்பது என்பது வேண்டும். அதுக்கப்புறம் ஜபம் பண்ண வேண்டும். அதுக்கப்புறம் ஹோமம் என்பது செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் தேவதானாஞ்ச பூஜனம் அப்படின்னா அதிதிகளுக்கு விருந்தோம்பல் பண்ண வேண்டும். அதுதான் தேவதானாஞ்ச பூஜனம். சரி, அதுக்கப்புறம் வைஸ்வதேவம், அதைத்தான் உபாசனம் என்று கடைசியா நம்ம சொல்லுகிறோம். அதைத்தான் என்ன சொல்றோம்? ஆதித்யம். மேலே சொன்னோம் ஆதித்யம் வைஸ்வதேவஞ்ச. அதை செய்துவிட்டு ஷட்கர்மாணி. அப்புறம் இப்ப பார்த்தோம்னா சந்தியான்னு சொல்லப்படுவது, ஸ்நானம் என்று சொல்லப்படுவது, ஜபம் என்று சொல்லப்படுவது, ஹோமம் என்று சொல்லப்படுவது, அதற்கப்புறம் தேவதானாஞ்ச பூஜனம்னு சொல்லப்படுவது, அதுக்கப்புறம் வைஸ்வதேவம் என்று சொல்லப்படுகிற கடைசியாக சந்தியான்னு சொல்லப்படுகிற உபாசனம். அப்ப தேவதையை குறித்து செய்யப்பட்ட உபாசனம். அப்படி பார்த்தோம்னா ஷட்கர்மாணி தினே தினே. இந்த ஷட்கர்மான்னு சொல்லப்படுகிற 6 கர்மாக்களை செய்ய வேண்டும். அதுதான் ஷட்கர்மாணி தினே தினே. 6 கர்மங்களை பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதிதி சத்காரம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம் காரத்தால எழுந்திருந்து தீர்த்தமாடி விட்டு, அதுக்கப்புறம் திருமண்காப்புக்களை, அதாவது மடிவஸ்திரங்களை உடுத்தி கொண்டு, அதாவது திருமண்காப்பை தரித்து கொண்டு,
அதற்கப்புறம் நம்ம சந்தியாவந்தனத்தை பண்ணுகிறோம் அப்படின்னு சொன்னா அது நம்முடைய பாபங்களை எல்லாம் நித்தியமா நம்மளும் ஒவ்வொரு நாளும் எழுந்துக்கிறோம், போறோம், காரியம் பண்றோம், எல்லாம் பண்றோம். ஏதோ நம்ம தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்யக்கூடியதான பாவங்கள் எல்லாம் நசிக்கப்படுகிறது நிச்சலுமே. சந்தியான்னு சொன்னா தேவதை தேவதைன்னு சொல்லிட்டே இருக்குமே யாருன்னா ஆதித்ய மத்தியவர்த்தின்னு சொல்லப்படுகிற ஆதித்யனுக்குள்ளே ஆதித்ய மத்தியவர்த்தியாக இருக்கக்கூடிய நாராயணன் அவனே அந்தர்யாமியாக அனைத்துக்குள்ளும் உள்ளார். தாம் ஆழ்வார் சொல்லும்போது முடிச்சு, அதாவது எல்லாமா இருக்கே அப்படின்னு சொல்றாரு. மாணிக்கம் என்கோ, ஆதியம் சோதி என்கோ அப்படின்னு ஒன்று ஒன்றா சொல்லும்போது சூரியனாவும் அவர் தான் இருக்கார், சந்திரனாவும் அவர் தான் இருக்கார், வாயுவாவும் அவர் தான் இருக்கார், அக்னியாவும் அவர் தான் இருக்காருன்னா எல்லாவற்றுக்குள்ளும் அந்தர்யாமியாக. அப்ப ஆதித்ய மத்தியவர்த்தி நாராயணகான்னு சொன்னால் ஆதித்யனுக்கு மத்தியவர்த்தியாக அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய நாராயணனுக்கே செய்யப்படுகிறது அப்படின்னு தெரிகிறது இல்லையோ. அந்த அவனை இவர்கள், அதாவது மந்தேகர்கள்னு சில ராட்சசர்கள்லாம் என்ன பண்ணுவாளாம், இந்த சூரியன் உதிக்க முடியாத அளவுக்கு சில தொந்தரவுகள்லாம் பண்ணுவாளாம். திருவந்தாதியில பாசுரம், ஆழ்வாருடைய பாசுரம் இருக்கு. இந்த மந்தேகர்கள் எல்லாம் அந்த சூரிய பகவான் உதிப்பதற்காக சில தொல்லைகள்லாம் பண்ணிருப்பாளாம். இந்த பிராமணர்கள் எல்லாம் நிச்சலும் இந்த சந்தியாவந்தனத்தை பண்ணி அந்த தர்ப்பணாதிகளை பண்ணுகிற பொழுது தேவதைகளுக்கெல்லாம் நம்ம அர்க்கியம் கொடுக்குறோமோ இல்லையோ, அது கொடுக்கிறபடியினாலே அந்த புண்ணியத்தினுடைய பலத்தினாலே சூரியன் உதிக்க முற்படுகிறார், உதிக்கிறார். அப்படின்னா உதிக்கிறார். இவர்கள் பண்ற காரியத்தினால, இந்த பிராமணர்கள் பண்ணக்கூடியதான இந்த சந்தியாவந்தனத்தினுடைய மகிமையாலே தான் சூரிய பகவான் தானும் புறப்பட்டு வருவதற்கு ஹேதுவாக உள்ளதுன்னு சொல்லணும்னா இப்ப எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறது இந்த கர்மா. இந்த சந்தியாவந்தனத்தை அவசியமாக பண்ண வேண்டும். அது பண்ணலைன்னா, சந்தியான்னு சொல்லிட்டோம் முதல்ல, அதுக்கப்புறம் ஸ்நானம். நிச்சயம் ஸ்நானம் என்பது ஸ்நாத்பா புஜ்ஜீதன்னு சாஸ்திரமும் சொல்லுகின்றது. அப்ப ஸ்நானம் பண்ணியானும் தீர்த்தமாட வேண்டும். அதுக்கப்புறம் ஜபம் பண்ண வேண்டும், காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. லோகமே நல்லா இருக்கணும் அப்படின்னு இந்த உலகமே, அதாவது மண்ணுலகில் மனுஷருவிய அப்படின்னு எல்லா உலகமும் நீக்கவர நன்னா இருக்கணும், ஸ்வஸ்தமா இருக்கணும், நன்னா இருக்கணும், எந்த கோளாறும் இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இவன் ஜபம் பண்ணுகிறான். மேலே அதுக்கு மேலே ஹோமம் பண்ணுகிறான். ஹோமம்னா நிச்சயம் ஹோமம் பண்ணணும், அக்னிஹோத்திரம்னு சொல்றா, ஹோமம் பண்றான். அப்ப எல்லாருக்கும் அது முடியுமானா யாகத்துக்கு ஒப்பாகத்தான் திருவாராதன கைங்கரியமே செய்யப்படுகிறது. பகவானுக்கு பூஜை பண்ணணுங்கிறது, பகவானுக்கு பண்ணணும்னா கை கால் இந்திரியங்களை எம்பெருமான் கொடுத்துருக்கானோ இல்லையோ. இது எதற்காக கொடுக்கப்பட்டதுன்னா அவனுக்கு பூஜை பண்ணுவதற்காக கொடுக்கப்பட்டது. நாம எது என்ன பண்ணிட்டோம், பக்கத்துல இருக்கிறவாளை நன்னா அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை தூக்க ஆரம்பிச்சிட்டோம். அதற்காக அல்ல, எம்பெருமானை தொழவணும், எம்பெருமானுடைய சந்நிதிக்கு செல்ல வேணும், எம்பெருமானை தரிசிக்க வேணும், எம்பெருமானை பற்றி சொல்லுகிற வார்த்தைகளை கேட்க வேணும். இந்த இந்திரியங்களால ஒவ்வொன்றின் செயல் விரும்ப உள்ளதெல்லாம் தான் கண்டுன்னு ஆழ்வார். ஒன்னொன்னு அதனுடைய காரியத்தை மட்டும் பண்ணக்கூடாதான், எல்லாவற்றையுமே பார்க்கணுமா. கண்ணு என்பது பார்ப்பதற்கு மட்டுமல்ல, கண்ணு என்பது எம்பெருமானை சொல்லுவதை கேட்கவும் வேண்டும், எம்பெருமானை உணரவும் வேண்டும், அது பார்க்கவும் வேண்டும். இப்படின்னு எல்லா இந்திரியங்களும் அந்தந்த காரியத்தை மட்டும் செய்யாமல் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய இந்திரியங்களுடைய காரியத்தையும் அது செய்ய வேண்டும் அப்படிங்கிறதாக ஆழ்வார் அதை விரும்பினார்னா அப்ப அதை செய்வதற்காக கொடுக்கப்பட்டது. அதை விட்டுட்டு நம்ம வேற ஏதாவது செய்யலாமான்னா பூஜையை செய்ய வேண்டும். சரி, அதுக்கப்புறம் ஏன்னா தேவதானாஞ்ச பூஜனம், அதிதி சத்காரம், விருந்தோம்பல் அப்படின்னு தமிழ்லையும் சொல்லியிருக்கோம் இல்லையோ. பெரியவர் ஒருத்தர் இருந்தார், அவர் இவ்வளவெல்லாம் அந்த சின்ன சின்ன குரலா எழுதி வச்சிருக்கார். அதுல விருந்தோம்பல் அப்படின்னு ஒரு அதிகாரமும் இருக்கும் இல்லையோ. அப்ப விருந்து புறத்ததா தானுண்டல் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. விருந்து புறத்ததா தானுண்டல் சாவாமருந்தினும் வேண்டற்பாற்றன்றுன்னு தமிழ் சொல்றோம். அப்ப விருந்தினர்கள் வரானா அவர்களை உபசரிக்க வேண்டும், அவர்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும். ஏன்னா விருந்தோம்பல்ங்கிறது மனதுல சொல்றது மாத்திரம் கூடாது, செய்யவும் வேண்டும். ஏன்னா ஒரு அதிதி நம்ம வீட்டுக்கு வராருன்னு சொன்னால் அவர் வந்துட்டு எத்தனை பெரிய பணக்காரன் கோடீஸ்வரனா இருக்கட்டும், எவ்வளவு வேணா இருக்கட்டும், வராருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்துட்டு கொஞ்ச நேரம் பேசுவார், இருந்துட்டு போவார். இப்போ ஒண்ணுமே கொடுக்காம நம்ம மட்டும் அனுப்பிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன்,
அப்ப அவருக்கு என்ன தோணும் அப்படின்னா, அவர் அப்படி புறப்பட்டு போறனால மனசுல ஒரு சின்னதா ஒரு கிளேசம் வந்துடாது, ஒரு கட்டம் வந்துடாது. இவ்வளவு நேரம் உட்காந்து ஒரு தேர்த்தம் கூட கொடுக்கலையா, இல்ல ஒரு பால் சாப்பிட்றையான்னு கூட கேட்கலையா, பால் கொடுக்க கூட இல்லையா, நம்ம எது சாப்பிட்றோமோ அது கொடுக்க கூட இல்லையே அப்படின்னு எப்பேற்பட்டவனா இருந்தாலும் அது மனசுக்குள்ள வரும். எதிர்பாராம வர்றதுங்கிறது வேற விஷயம். அப்படி வந்துருதுன்னா இந்த வீட்டுக்குள்ள நிறைய அவர்கள் செய்த புண்ணியங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, அதெல்லாம் சப்ஜாடா எல்லாத்தையும் அவர் எடுத்துன்னு விடுவார். இன்னொரு காரியம் பண்ணுவார், தனக்கு இருக்கிற பாவம் பூரா இந்த வீட்டுக்கு வந்து சேர்ந்துடும். இப்ப செய்யலாமா? அது எவ்வளவு பெருசு பாருங்க. அதாவது அதிதிகளுக்கு சத்காரம் பண்ணவில்லைன்னு சொன்னால் வருபவர் மனதிலே ஒரு கிளேசம் கொஞ்சமா ஏற்பட்டதுன்னா அவர் என்ன பண்ணுவார், இந்த வீட்டுல சம்பாதிச்சு வச்சிருக்கிற புண்ணியத்தை பூரா எல்லாத்தையும் அவர் எடுத்துன்னு போயிடுவார். மாறாக அவர்கிட்ட இருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாம் இவருடைய இல்லத்திலே திதிக்கப்படும். இது நமக்கு தெரியுமோ? தெரியாது. அப்ப நம்ம அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதை செய்தோம்னா விருந்தோம்பல், வந்தவர்களுக்கு நம்மால் ஆனதையும் செய்ய வேண்டும். அப்ப அந்த விருந்தோம்பல அதிதி சத்காரம் என்பது செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் ஆதித்யம் வைஷ்யதேவஞ்ச, அப்ப இந்த சந்தியாவந்தனத்தை பூர்த்தியா, சந்தியா அப்படின்னு சொல்லப்படுகிற சூரிய மண்டலத்துக்குள்ளே இருக்கக்கூடியதான சூரிய நாராயணனாக இருக்கக்கூடிய அந்த ரூபத்தில் அவருக்குள்ள தெரியாமையா இருக்காரு இல்லையோ, அவருக்கு செய்யப்படுவதுதான். அப்ப தீர்த்த ஸ்தலங்களுக்கு சென்று அங்கே அச்சுத அனந்த கோவிந்த என்று சொல்லி நம்முடைய பாவங்கள் எல்லாம் போகும்படியாகத்தான் இத்தனை உயர்வாக இந்த சந்தியாவந்தனம் சொல்லப்பட்டு உள்ளது. இதுக்கு பிரம்மோபதேசம் அப்படின்னு, பிரம்மோபதேசம் என்று அவ தோப்பனாரத்தை செய்யிப்பார்கள். சிறுவயதா 7 வயது கர்ப்பத்துக்குள்ளே கர்ப்பத்தை சேர்த்தோம்னா 7ன்னு சொன்னோம்னா 8 வயசு அடுத்து அவர்களுக்கு உபநயனம் பண்ணுவிக்கப்படுகிறது. அது பண்ணிட்டோம்னா அப்பதான் பிரம்மத்துக்கு அருகாமையிலே இந்த பிள்ளையானவனை கொண்டு செல்கிறார்கள். இப்பதான் நீ பிரம்மஞானம் தெரிந்து கொள்ள வேண்டும், பிரம்மத்தை பத்தி விசாரம் பண்ண வேணும், யார் நம்மை படைத்தார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும், அவருக்கு நான் என்ன பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இதெல்லாம் சொல்லப்படுகிறது. இப்ப பிரம்மோபதேசம் ஒரு ஆச்சாரியருடைய முன்னிலையிலே அவர் தான் அதை பண்ணி வைக்கிறார். அதை பண்ணி வைக்கிறார்னு சொன்னா எவ்வளவு பெருமையா அந்த தோப்பனார் பண்ணி வைக்கிறார். அந்த தோப்பனார் எவ்வளவு பெருமையா பண்ணி வைக்கிறார். தோப்பனாருக்கு மேல எனக்கு பிரியம் இருக்குன்னு சொல்லிட்டு சந்தியாவந்தனத்தை பண்ணலைன்னா எத்தனை ஒரு கோளாறு ஏற்படுகிறது. 2 கான்ட்ரடிக்ஷனா இருக்கும். எனக்கு அப்பா பிடிக்கும், ஆனா அப்பா செய்த காரியம் பிடிக்காதுன்னா, அப்பா தான் எனக்கு பண்ணி வச்சிருக்காரு, தெரியாத காலத்துல பண்ணி வச்சுட்டார் அப்படின்னு சொல்லக்கூடாது இல்லையோ. ஒரு நாள்ல 24 மணி நேரத்துல 15 நிமிடம் 15 15 3/4 மணி நேரம் இது யாரா இருந்தாலும் இந்த நேரம் கிடைக்கவில்லையே நீ சொன்னால் அது அனர்த்தமான பேச்சு தான். அப்ப அது செய்வதற்கு நம்மிடத்திலே ஸ்ரத்தை இல்லை என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டுமே தவிர, இல்ல நாளை பண்ணுவேன் சொல்லுவது தகாது. சந்தியாஹீனா அசுச்சிஹி என்று சொல்லுகிறது சாஸ்திரம். சந்தியாவந்தனத்தை பண்ணலைன்னு சொன்னா எந்த ஒரு கர்மா பண்ணுவதற்கும் அவன் உபயோகம் இல்லாதவன், எதுவும் பண்ண முடியாது. சந்தியாவந்தனத்தை பண்ணலைன்னு சொன்னா அவர் வேற ஒரு வைதிக கர்மாவை பண்ணுவதற்கு உகப்பானவரே அல்லர் அப்படிங்கிறது தான் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால 3 வேளையும், எப்படி திருப்பாவேல கோபிமார்கள் எல்லாம் 3 வேளையும் கடைவர்களாம், 30 கடைந்தீண்டிய வெண்ணை அப்படின்னு சொல்லுவார்கள். 3 காலமும் வெண்ணை கடைவாளாம். எதை போலேன்னு சொன்னா 3 வேளையும் பிராமணர்கள் சந்தியாவந்தனம் செய்யுமா போலேன்னு சொல்லி வச்சிருக்கான். அப்படின்னா அந்த இடைச்சிகள் அவளுக்கு கூட தெரியுதோ இல்லையோ, பிராமணர்கள்லாம் 3 வேளை சந்தியாவந்தனம் பண்ணணும். நம்மளே பண்ணலைன்னா நம்ம பிள்ளை எப்படி பண்ணும்? நம்மளே என்ன சொல்லுவா பெரியவர்கள்லாம், பண்ணலைன்னா கூட அப்படி பண்ணணும், பண்ணலேன்னானுங்கிறது பேச்சு இல்லை. அப்படியே கொண்டு போய் இப்போ தேர்தத்தை அர்க்கியமாக விடணும், அவர்கள் கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற மாதிரி பண்ணணும் இல்லையோ. அப்போ அந்த பிள்ளையை போய் நம்ம என்னமா சொல்ல முடியும்? நீ பண்ணுன்னு சொல்ல முடியுமா? நீ முதல்ல பண்ணியான்னு கேட்கும் அது. அப்போ நமக்கு என்ன பதில் சொல்றது? மாலை பதில் சொல்ல முடியாது. ஆக என்ன செய்யணும்? நாம் அத்தை நிச்சலும் இந்த சந்தியாவந்தனத்தை அவசியமாக ஒவ்வொரு பிராமணனும் அவரவர்கள் வர்ணாசிரம தர்மத்துக்கு அவளுக்கு சிலது செய்யப்பட்டிருக்கு, இது செய்யணும், இது செய்யக்கூடாதுன்னு. அதற்குள்ளாகவே
அதை அவசியமாக செய்ய வேண்டும். சந்தியாவந்தனத்தை செய்யாதவர்கள் அப்படின்னு சொல்லிட்டோம்னா, அவர்கள் வேற ஒரு வைதிக காரியம் பண்ணணும்னா அவர்கள் தகுந்தவர்களே அல்லர்கள் அப்படின்னு சொல்லியிருக்குன்னா, அப்போ அதனுடைய தாக்கம் நமக்கு புரியணும். இது செய்வதனால 3 காலம் சந்தியாவந்தனம் பண்ணதுனால ஏதோ நமக்கு தலையில மகுடம் வைக்க போறாங்கிறதே கிடையாது. பண்ணவில்லை என்றால் பாபம் நம்மை பீடிக்கும். அவ்வளவுதான். அதனால அதுக்கு மேல என்ன சொல்றது? அவசியமாக அதை செய்வோமாயா அப்படின்னு சொல்லிக்கொண்டு அமைகிறது. இதெல்லாம் எங்கே சொல்லியிருக்கு அப்படின்னா, ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு கிரந்தம். அது சாஸ்திரத்தில் சொன்னதைத்தான் பல முன்னோர்கள், பெரிய பெரியோர்கள், சாஸ்திர வல்லுநர்கள், ஆகம வித்வான்கள், பெரிய பெரிய ஆச்சாரிய புருஷர்கள் அதெல்லாத்தையும் எல்லா இடத்திலிருந்தும் கலந்து எடுத்து அதை தொகுத்து நமக்காக இது செய்யலாம், இது செய்யக்கூடாது, சாசனாது சாஸ்திரம், இதை செய்யலாம், இதை செய்வது கூடாது. ஏன்னா இந்த சாஸ்திரம் மாத்திரம் சொல்றதை நாம் பின்பற்றவில்லை என்று சொன்னால் அது 1000 தோப்பனார் தாயார் தோப்பனாருக்கு சமமானது. ஒரு நாள் அது நம்ம வீணா போயிட வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் ஒரு நாளும் சொல்லப்பட்டதல்ல சாஸ்திரம். அதனால அதை விடாமல் செய்ய வேண்டும் அப்படின்னு பிரார்த்தித்துக் கொள்கிறோம். ஆழ்வார் எம்பெருமானார் திருவடிகளே சரணம்.